நமஸ்காரம் மாமா. போன 2 வாரத்துக்கு முன்னாடி எதேச்சியாக ஆரம்பித்து நிறையா இன்சிடென்ட்ஸ் சொன்னேன். அதுக்கப்புறம் நிச்சயமாக ஒரே ஒரு பாட்டில் அதை அடக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போயிடுது. இப்போ இந்த வாட்டி நீங்கள் கடல் தாண்டி பெரியவா எப்படி உங்களை நிறையா காப்பாற்றிருக்கான்னு நீங்கள் சொல்ல போகிறேன். அல்ஜீரியா, முக்கியமாக நீங்கள் அல்ஜீரியாவில் இருந்ததை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ அதனால் சொல்லுங்கள் மாமா. நமஸ்காரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் பெரியவா போற்றி. ஷீருரும் சந்திரமௌலி தன் பாதம் தினந்தோறும் வழிபடும் செல்வாக. ஷீருரும் சந்திரமௌலி தன் பாதம் தினந்தோறும் வழிபடும் செல்வா. நேரிழைப்புற் காமாட்சி தந்தாசா ஜகம் புகழ் தேசிகரேரே. ஆரிருள் நிற்கவல்லாய் முக்கால நிகழ்ச்சியும் அறிதரவல்லாய். நேரிலா காமகோடி பீடத்துள் எழுந்தருள் சந்திரசேகர குருவே குருவே குருப்யோ நமஹ. இன்னைக்கு அற்புதமான நாள், ஸ்திரவாரம் 9/3/2019. 9 என்ற எண் அழியாத எண். 9 என்ற எண்ணை எந்த எண்ணினால் பிரிக்கிறாலும் கிடைக்கக்கூடிய விடை 9. 9/27/729, 9/8/72/729. அதனால்தான் அம்பிகை பராசக்தி 9 தினங்களில் நவராத்திரியிலே குருவிருக்கிறாள். அப்படி அற்புதமான இந்த 9ஆம் தேதியிலே இந்த பெரியவாளை பற்றி அடியன் கூறுவதற்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. முதலில் பரத்தவர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். இந்த ஏற்பாட்டினை செய்து தந்த என்னுடைய அருமை நண்பர், என்னுடைய அன்பு செல்வனுடைய நண்பர் தேனப்பன் என்று சயின்டிஸ்டாக அமெரிக்காவில் இருக்கிறவருடைய அன்பினால் தான் இந்த சந்திப்பு நிகழ்வதற்கு காரணமாக அமைந்தது. அந்த முறையிலே இந்த பெரியவாளை பற்றி பேசுகின்ற பாக்கியம். இதை ஆரம்பிப்பதற்கு முன்னே அடியேன் எழுதிய சிவராத்திரிக்கு வெளியிட்ட இந்த மகா சிவராத்திரி வைபவ தில்லை திருச்சிற்றம்பலம் என்ற நூலை பரத்தவர்களுக்கு அளிக்க ஆசைப்படுகிறேன். ரொம்ப நன்றி. ஒவ்வொரு வருடமும் கடந்த 1992ஆம் வருடம் ஆரம்பத்திலிருந்து விநாயகர் சதுர்த்திக்கும் மகா சிவராத்திரிக்கும் ஒவ்வொரு புத்தகம், ஒரு குறிப்பேடு எழுதுவது வழக்கம். அந்த முறையிலே இந்த முறை அரணை பற்றி அறிந்ததும் அறியாததும் என்ற நூலை சிவராத்திரி என்று வெளியிடுகின்ற பாக்கியம் கிடைத்தது. அதனால்தான் ஆரம்பிப்பதற்கு முன்னே இந்த நூலை அளித்துவிட்டு பிறகு தொடரலாம் என்று நினைத்தேன். கருணையின் வடிவே காமகோடி, கருணையின் வடிவே காமகோடி, அவர் காலடி துழுவேல் உடல் வேண்டி. கருணையின் வடிவே காமகோடி, தருணம் இதுவென்று உனை நாடி, தருணம் இதுவென்று உனை நாடி, தஞ்சமென்றே பணிவேன் உன் புகழ் பாடி, தஞ்சமென்றே பணிவேன் உன் புகழ் பாடி. கருணையின் வடிவே காமகோடி, அவர் காலடி தொழுவேன் உடன் வேண்டி. உன் அருள்வாக்கு தெய்வத்தின் குரலாக உலகில் ஒலிக்கின்றது, அதுவே நிலைக்கின்றது. உன் அருள்வாக்கு தெய்வத்தின் குரலாக உலகின் ஒலிக்கின்றது, அதுவே நிலைக்கின்றது. 12 உபநிடங்கள் அதில் தெரிகின்றது, 12 உபநிடங்கள் அதில் தெரிகின்றது. படிப்பவர் நெஞ்சிலே என்றும் இருக்கின்றது, படிப்பவர் நெஞ்சிலேகது என்றும் இருக்கின்றது.
கருணையின் வடிவே காமகோடியவர் காலடி தொழுவேன் உடன் வேண்டி. இந்த பாடல் 23/12/2002 ஆண்டு அடியேன் சொல்ல என் அருமை புதல்வி வர்தனி கையால் எழுதப்பட்ட பாடல். அதனால்தான் முதலிலே பாடினேன். 7/2/2019 அன்று பரத் மூலம் வெளியான மகாபரிவாளின் தரிசன அனுபவங்களை பேச வைத்த பெம்மான் என்ற தலைப்பிலே உரையாற்றும் பாக்கியம் கிடைத்தது. அதனால் உலகெங்கிலும் உள்ள மகாபரிவாளுடைய அत्यந்த பக்தர்களின் நட்பினை தேடித்தந்தது. மேலும் பெரியவாளின் தரிசன அனுபவங்களை பெரியவா சன்னிதானத்தை பகிர்ந்து கொள்ள அவா அழுகின்றது. அவர் பேச வைத்த பெம்மான் என்று சொன்னேன். 1966 ஆண்டு சுவால்பேட்டை என்ற ஸ்டூவர்ட்பேட்டையிலே சுந்தர விநாயகர் கோவிலிலே திருமுருகன் அருள் விளையாட்டு என்ற தலைப்பிலே பேசினேன். 50 காட்சிகள் அந்த மாத வழிபாட்டு சங்கத்திற்கு பேசுவதற்கு பெரும் பேச்சாளர்கள் அழைக்க வேண்டுமென்றால் அதற்கு போதிய பணமில்லை. அதனாலே பெரியவா சொல்படி அடியேனை பேசினேன். அதுவும் 22 வயதிலே பேச்சது. அதுதான் கன்னி பேச்சு. அதற்கு பிறகு அவர் என்னை மேலும் மேலும் பேச வைக்கின்ற ஆற்றலை தந்தார். அந்த பெரியவாளே அடியேனை எழுத வைத்த எம்மான் என்று சொன்னேன். விநாயகர் அகவலுக்கு தெளிவுரை 1968 பெரியவாள் வழிபட்ட வாகீச கலாநிதி கீவா ஜெகநாதன் அவருடைய அணுக்க தொண்டனானது அவராலே சுமார் 16 ஆண்டுகள் அந்த பெரியவாளுடைய கருணையினாலே மேலும் மேலும் சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைத்து தோழகாஷ்டத்தை தமிழ்படுத்த சொன்னார். அந்த தோழகாஷ்டத்தை தமிழ்படுத்தி பெரியவாள் சன்னிதானத்திலே பாடிய பொழுது 1973 ஆண்டு எங்கேயோ பாடிக்கொண்டிருந்தேன். பெரியவா பூஜை பண்ணிட்டு இருந்தா. அப்போ சொன்னா நீ பாடுறதை கேட்டேன்டான்னா. அப்படி அந்த பாடலை நான் பாடிய பொழுது பெரியவா ஆசி தந்தது காரணத்தினாலே அந்த பாடலை முழுவதும் பாட வேண்டும் என்ற ஆசை. அதனை இந்த 1984 அர்த்தநாரீஸ்வரர் கோயில், நங்கநல்லூர் அர்த்தநாரீஸ்வரர் கோயிலிலே ஒரு மலர் வெளியிட்டார்கள். அவற்றிலே பெரியவாளுடைய படம், அந்த ஜெயேந்திர சுவாமிகளுடைய படம், இது பிறகு பால பெரியவாளுடைய படம், இதெல்லாம் காண கிடைக்காது. அதனால்தான் பத்திரமாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆச்சு. இதிலே அடியேனையும் எழுதக்கூடிய பாக்கியத்தை தந்தார்கள். இந்த புக்கு பேர் என்ன? இதற்கு மகா சம்பரோக்ஷண மலர் 1984 அர்த்தநாரீஸ்வரர் கோயில் வெளியிட்டது. தற்பொழுது ஏப்ரல் 17 அர்த்தநாரீஸ்வரர் கோயிலிலே மகா கும்பாபிஷேகம் நடக்க இருக்கின்றது. அந்த நூலிலே மாதிருக்கும் பாதியான் என்று ரா கணபதி அவர்கள், பொங்கிபட குருஜி அவர்கள் அழகான அருட்கவி சாதுராம் சுவாமிகள் எழுதினார்கள். எனக்கும் ஒரு வாய்ப்பு தந்தார்கள். மனக்கவலை மாற்றும் மருந்து என்று ஒரு கட்டுரை எழுதினேன் 1984. அதிலே தோழகாஷ்டத்தை எழுதி பெரியவா கேட்டு வந்த அந்த பாடலை நான் பாடினேன், எழுதி வைத்தேன். காரணம், இந்த பாடலுக்கெல்லாம் எனக்கு தமிழிலே சொல்ல வேண்டும் என்று ரமணி என்று யுஎஸ்லே வர்ஜீனியாவில் இருக்கிறவர் கேட்டார் 2-3 தினங்களுக்கு முன்னால். அதனால்தான் அதிகம் சொல்ல வேண்டும் என்ற ஆசை. உயரிய சாஸ்திரகமுதக்கடலே உபனிடம் கூறும் உண்மை பொருளே உந்தன் கடல்கள் மனதில் வைத்தேன் சங்கர குருவே சரணம் சரணம். அந்த தோழகாஷ்ட விருத்தத்திலே அமைந்திருக்கிறது. கருணை வடிவே கடல் போல் வாழ்வில் கவலைகள் தீர்த்தே காத்திட வேண்டும், காவியம் சாஸ்திரம் உணர்த்திட வேண்டும் சங்கர குருவே சரணம் சரணம். உம்முடை பிறப்பால் உலகம் உயர்ந்தது, உண்மை ஞானம் உணர்த்திட வைத்தது, உள்ளிய ஆத்மை அறிவினை தருள்வாய், உள்ளிய ஆத்ம அறிவினை அருள்வாய் சங்கர குருவே சரணம் சரணம். மங்களம் தந்திடும் சங்கர நாமம் மனதில் மகிழ்வினை உடனே தந்திடும்,
மாளாசை அனைத்தையும் ஒழிப்பாய் சங்கர குருவே சரணம் சரணம். நற்செயல் பற்பல செய்திட கருள்வாய் என்னுட பார்வை ஒன்றிட வைப்பாய் என்னுடைய பார்வை ஒன்றிட வைப்பாய் நாடிடும் இந்த ஏழையை காப்பாய் சங்கர குருவே சரணம் சரணம். உலகை காத்திட உத்தவர்கள் பலர் உணர்ந்திடும் அறிய வகையில் உள்ளனர் ஒளிந்திடும் மாதவன் கதிர்களைப் போலாம் சங்கர குருவே சரணம் சரணம். தவபுனி பலரின் மேலாம் குருவே தரணியில் உன்னை போல் ஞானியம் உண்டோ தாளினி பணிபவர் தாபங்கள் தீர்ப்பாய் சங்கர குருவே சரணம் சரணம். கலைகள் எவையும் யானறியேனே குருவினை வணங்கும் வகை தெரியேனே கலைகள் எவையும் நான் அறியேனே குருவினை வணங்கும் வகை தெரியேனே கடிதின வந்தே காத்திட வேண்டும் கடிதின வந்தே கடிதன வந்தே காத்திட வேண்டும் சங்கர குருவே சரணம் சரணம். இந்த பாடல் ரொம்ப அபூர்வமாக தமிழில் அப்படியே அதே விருத்தத்தில் தொட்டு பெரியவா பாடி சொன்னால் அழகாக இருக்கடான்னா பெரியவாளுடைய ஆசீர்வாதம் பெற்றதுனால இதை பாடினோம். எந்த வருஷத்தில் இது இப்போ எழுதினது? 1983ஆம் வருஷம். அதான் அந்த தோட்டகாஷ்டகத்தை தமிழில் டிரான்ஸ்லேட். ஓகே. அது 84ல் இந்த மலர் வெளியிடும் பொழுது அதையும் சேர்த்து எழுதி வெளியிடும்படியான பாக்கியம் கிடைச்சு நங்கநல்லூர். அப்புறம் ஆதிசங்கர திவ்யசேரதம் எழுதியது ஏற்கனவே சொன்னேன் குழந்தைகளுக்காக 1972ஆம் ஆண்டு எழுதியது. அதை வெளியிட்டது பெரியவாளே 1975ஆம் வருஷம். ஓஹோ. அதில் அந்த புஸ்தகத்தை காப்பி வச்சுருக்கேன். என்கிட்ட ஒரே ஒரு காப்பி தான் இருந்தது. அது எவ்வளோ இதுதான் அந்த புஸ்தகம். இது 2ஆம் பதிப்பு வந்துருத்துப்போம். அது எழுதின 2002 வெளியிட்டது. இது கிருஷ்ணாம ரெட்டியார் கைது போட்டிருக்காரு. அது எத்தனையோ அதனுடைய பின்புலம்லாம் நிறையா பேசியிருக்கேன். மயிலாப்பூர் கிருஷ்ணமூர்த்தி. ஆமாம் ஆமாம். அந்த இடத்துல வெளியிடத்துக்கு பார்த்தா பெரியவாளே கடைசியில் வெளியிட்டாங்க. அரக்கோணத்தில் இருந்தபோது எழுதிருக்கு. அதில் பெரியவா அதை படித்து பார்த்துட்டு சொன்னால் நல்ல அந்த தலைப்பெல்லாம் கொடுத்துருக்கடா, அழகாக இருக்குடா. அவதாரம், குழந்தை பருவம், ஏழைக்கருடைய எந்தல், முதலியின் வாயில் அகப்பட்ட முழுகுதற் பொருள், குருவிடி நாடி சென்ற குரு, காசி சென்ற கருணைக்கடல், வியாசரின் விஜயம், குமாரன பட்டரை ஆட்கொண்ட குணக்குன்று, மண்டலருடன் வாதிட்ட மகானுபாவன், உடல் மாறி அறிந்த உண்மை, விந்தைகள் புரிந்த வினோதன், சீடன் கூற்றுக்கு உரை எழுதிய குருசீலன், அன்னை அழைத்த குரல், விவேகி செய்த விஜய யாத்திரை, காஞ்சியில் அமைந்த காமகோடி, முடிக்க முடியாத முடிவு என்று 16 தலைப்பில் எழுதினேன். பெரியவா கடைசியில் பார்த்துட்டு சொன்னால் கடைசி தலைப்பு ரொம்ப நாள் இருக்கடா. தலைப்பு பார்த்தாலே கதை ஃபுல்லாக வந்து விடுறதே. ஆதிசங்கர திவ்யசேரத்தை ஃபுல்லாக அந்த 16 தலைப்பில் பிடிச்சுட்டு என்ன பெரியவா. இதுக்கு சொல்கிறேன், பெரியவாருடைய அனுகிரகம் இல்லாத எதுவும் ஒரு வார்த்தை பேச முடியாது. இதற்கப்புறம் இந்த முதல் ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நானும் 2-3 தடவை பரத்தவர்கள் என்னை தொடர்பு கொண்டார்கள். என்னால் இயலாது போயிற்று. இன்றுதான் அந்த நல்ல தினத்திலே சொல்ல வேண்டும் என்று பெரியவாளுடைய கட்டளை. அன்று பேசிய பொழுது வேகமாக பேசியது போன்ற ஒரு உணர்வு. காரணம் இதுதான். உதாரணத்தால் சொல்கிறேன். ஒரு காராம் பசு மடி நிறைய பாலுடன் தன் கன்றின் மேல் மிகுந்த பாசத்தோடு அதன் வரவுக்காக காத்திருக்கிறது. இடையன் வரல. கன்றுக்குட்டி சற்று தொலைவிலே கட்டி வைக்கப்பட்டுள்ளது. அந்த மாட்டின் சொந்தக்காரன் வந்தவுடன் கன்றுக்குட்டி கட்டவிழ்த்து விடப்படுகிறது. ஓடி வருகிறது கன்று. ஆவலினாலே மடியை முட்டி முட்டி கீழே பால் வழிகிறது. வேகமாக பாலை அருந்துகிறது. அதே போலதான் தாய்ப்பசுவான மகாபிரிவாளில் கருணை எனும் அதிபதுர பாலை அருந்துவதற்கு அடியேனை கன்றுக்குட்டி காசை. அதனால் பெரியவர் பக்தர் வாய்ப்பு தந்தவன் பலவாறாக கொட்டிவிட்டேன். ஞான விளக்கு, அடியவரை அறிந்த அருந்தவமணி, கனவில் வந்தார், கருணை புரிந்தார், பழம் தந்த ஞானப்பழம், வயதினை கேட்ட ஞான வள்ளல், ஆதிசங்கரன் தரிசத்தை விளையிட்ட அண்ணல், இப்படி பல நிகழ்வுகள். இந்த நிகழ்வுகள் எல்லாம் 15/2/2000 முதல் 15/8/2002 வரை எழில் பன்னர் என்ற பெயருடைய ஸ்ரீரங்கம் சுத்தராஜர் அவர்கள் ஆசிரியராக இருந்து தெய்வருள் என்ற தெய்வ நல வாழ்வு நல்வாழ்வு மாத இதழிலே வெளியிட்டேன். 2000 இதை
பெரியவாளுடையது. ஸோ இந்த உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த புக்கில் வந்திருக்கா? முதல் பக்கத்திலேயே வந்துடும் அதெல்லாம். ஓஹோ. முதல் பக்கத்திலேயே காஞ்சி பெரியவர் அலுவல முதல்னு வரும், கருணை வெள்ளம்னு சொல்லிட்டு அதில் ஒவ்வொரு ஊராக போட்டிருந்தேன். இப்படி அது வந்துகிட்டே இருந்தது. அது கடைசியில் 2.5 வருஷம் எழுதினேன். அதையெல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிடுவதற்கு நேரமில்லை. இது கிட்டத்தட்ட 60-70 அனுபவங்கள். இப்பொழுது கூட 24/2/2019 அன்று தற்பொழுது வசிக்கின்ற பிரிஸ்டீஜ் சென்ட் ஜான்ஸ் வுட் அப்பார்ட்மெண்ட்டில் காம்ப்ளெக்ஸில் ஒரு பெரியவா பக்தர், அவர் பிரயாகி செல்வதற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே நித்தம் வழிபடும் அந்த ஸ்ரீ மகாபெரிவாளுடைய பாதுகை, பஞ்சாயுதன பூஜை, சுவாமி வடிவங்கள் எல்லாம் என்னிடம் தந்துவிட்டு போனார். பஞ்சாயுதன பூஜை எல்லாருக்கும் தெரியும். விநாயகர், சூரியன், மகாவிஷ்ணு, சிவபெருமான், பராசக்தி என்ற 5 திருவுருவங்களுக்கு பூஜை செய்யணும். 6ஆவதா சுவாமிநாதன் பெரியவா. அதான் சுவாமிநாதன் பெரியவா. அதனால் மகாபெரிவாளுடைய பாதுகைக்கும் பூஜை செய்கின்ற பாக்கியம் வெள்ளி பேழைகளே அந்த பாதுகையை வைத்து எனக்கு தந்திருந்தார்கள். அதனால் இந்த வருஷம் 26/2/2019 அன்று அனுஷ பூஜை செய்யும் பாக்கியமும் கிடைத்தது. அமெரிக்காவில் இருந்தபோது மார்கன்வில் என்ற ஒரு இடத்துல கிருஷ்ணன் கோவில், அங்கே கிருஷ்ணமூர்த்தி என்பவர் மிகவும் பக்தி உடையவர். அவர் என்னை அழைத்திருந்தார். நான் வேஷாடை வச்சு கட்டின்னு போனேன். உள்ளே போனோன்னு எனக்கு பூர்ணகம் கொடுத்து வரவேற்றார். அதோட பெரியவா பூஜை நீங்கள் தான் பண்ணுறீங்களா? எனக்கு முன்னே தெரியாது, எப்படி ஏற்பாடுன்னு தெரியாது. உள்ளே போனோடனே அந்த தங்க பாதுகைக்கு பெரியவாளுக்கு பூஜை செய்கின்ற பாக்கியம் என் மனைவி வெள்ளியினாலே என்ற காசினாலே காமாட்சி பூஜையும் செய்கிறதுக்குள்ள பாக்கியம் கிடைத்தது. அதற்கு பிறகு நான் 1/2 மணி நேரம் பெரியவாளை பற்றி பேசினேன். எதுக்கு சொல்கிறேன்? 15 வயதிற்கு முன்னே பெரியவா தரிசனம், 25 வயதிற்குள் பெரியவா கரிசனம், பேசவும் எழுதவும் வைத்தது. 75 வயசிலே பெரியவா பாதுகை பூஜனம். இப்படி நடந்தது. என் குருநாதர் என்ன பண்ணுவார்? வாகீச கலாநிதி வழிகாட்டுதல் போலே பேசுகிறேன். எப்போ பேசினார்னா 1/2 மணி நேரம் பேசினார், 1/2 மணி நேரம் தொகுத்து சொல்வார். 1 மணி நேரம் பேசின பிறகு 1 மணி நேரம் சொற்பொழிவை சொல்வார். 2 மணி நேரம் சொற்பொழிவு நிறைவாவதற்கு முன்பே ஆற்றிய கருத்துக்களை சொல்வார். அவரது அபிராமி கந்தாதி விளக்க உரை, கந்தனலங்காரி விரிவுரை, இதெல்லாம் சிறு குழந்தைக்கு சிறிதாக பாலுவது ஊட்டுவது போல இருக்கும். அதனால்தான் இத்தனை முன்னுரையை செல்லும்படியான பாக்கியம் ஏற்பட்டது. அடுத்து சொல்லப்பொழுது இன்றைய தலைப்பிலே அயல் மண்ணில் அருளிய அண்ணல் என்ற தலைப்பிலே பேசுகிறேன். 1985ஆம் வருஷம் இர்கான் என்ற ஸ்தாபனம் மூலமாக இந்தியன் ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி டெல்லியில் இருக்கிறது. அதற்கு அல்ஜீரியா போகணும்னு சொல்லிட்டு செலெக்ஷன் நடந்தது. சிடிஎன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் என்ற போஸ்ட்டுக்காக அது நடந்தது. எல்லா ரயில்வேயிலும் வந்திருந்தா மனுஷா வந்திருந்தா. போட்டி தான். பல பெரியவர்களுடைய ரெக்கமெண்டேஷன் வேறு. எனக்கு ரெக்கமெண்டேஷனே பெரியவா தான், எனக்கு வேறு யாரும் தெரியாது. ஆனாலும் கூட என்னை அங்கே அனுப்புவதற்கு துணையாக இருந்தார் அப்பொழுது டிப்டிசியாக இருந்த VS ராஜப்பன் என்பவர். இப்பொழுதும் அந்த சென்னையிலே கோடம்பாக்கத்திலே மகாலிங்கபுரத்திலே குருவாயூர் அந்த ஐயப்பன் கோயிலுக்கு எழுத்து வீட்டில் அவர் இருக்கார். இன்னும் இருக்கார். 85 வயசாக. அவர் தான் அனுப்பிச்சி வச்சார். அப்போது நங்கநல்லூரில் மூச்சு ஜோசியர்னு ஒருத்தர். அவரும் பெரியவா பக்தர். என்னை பார்த்து, நீங்கள் மே 17 1986 இந்தியாவில் இருக்க மாட்டேன் சொன்னது 85ஆம் வருஷம். எப்படி சொன்னார் இன்று வரை தெரியவில்லை. தற்பொழுது அவர் இறைவனில் சேர்ந்து விட்டார். அவரும் சொன்னதைக் கண்டு நான் பெரியவாளை மனதிலே ஸ்மரணை பண்ணினேன். காரணம், அல்ஜீரியா போகக்கூடிய கட்டாயம் என்ன, வெளிநாடு செல்லக்கூடிய ஆர்வமே இல்லை எனக்கு. முதலிலே எங்கள் அப்பா பல வாய்ப்புகள் கிடைத்த பொழுது கூட அப்பா சொன்னா, எனக்கு தசரதன் மாதிரி நான் இருக்கேன், உனக்கு ராமச்சந்திரன் பேர் வச்சேன், நீ என்னை கரையேற்றிட்டு வெளியில் எங்கே வேணா போடான்னா. அதனால் எந்த வாய்ப்பையும் நான் பகிர்ந்து கொள்ளவில்லை, வாய்ப்பையும் நான் தேடவில்லை. அப்படி
இருக்கின்ற சமயத்தில் 10/5/1986 கும்மிடிப்பூண்டியிலே வேலை பண்ணிவிட்டு சென்ட்ரலுக்கு வரேன். எப்பொழுதுமே வேலை செஞ்சுட்டு வந்து ஆஃபீஸுக்கு போய் மறுபடியும் சொல்லுவேன், நேரு வீட்டுக்கு போகிறதில்ல. அந்த வழக்கம் இருக்கணும் எல்லாருக்கும், ரயில்வே எம்ப்ளாயீஸுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறதெல்லாம். சொன்ன வேலையை செஞ்ச வேலையை கரெக்டாக செஞ்சோமான்னு தெரியணும். அப்போ நான் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக இருந்தேன். அப்போது பெரியவா சொன்னால், எங்கே போனாலும் சொன்ன வேலையை திருப்தியாக செஞ்சுட்டு வாடா, அப்போ தான் மனசில் திருப்தி இருக்கும். எப்போ போனாலும் கேட்பா, எப்படி வந்த நீ, டிக்கெட் கொடுத்து வந்தியா, பாஸில் வந்தியா, அதெல்லாம் கேட்பா. காரணம், அவரை பார்க்க வரும்போது கூட அது ரயில்வே இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணப்படாது பெரியவாளுக்கு. எதுக்கு சொல்கிறேன், அப்படி கும்மிடிப்பூண்டி போயிட்டு திருப்பி வந்தேன். சென்ட்ரல் ஸ்டேஷனில் ஒருத்தர் காத்திருந்தார் எனக்கா, சார் உங்களை அவசரமாக எக்ஸிஎன் பாலகிருஷ்ணன் கூப்பிட்றாரு அப்படின்னு சொன்னார். ஓடி வந்தேன். சார் உங்களை யூ ஆர் ரிலீவ்டு ஃப்ரம் டிரான்ஸ்மிஷன் ஆர்கனைசேஷன் ஃப்ரம் டுடே, இன்னையிலேருந்து ரிலீவ் பண்ணிவிட்டோம் சார், நாளைக்கு நீங்கள் டெல்லியில் இருக்கணும் அப்படின்னு. எல்லா விசா எல்லாம் ஏற்பாடு எடுத்து உடனே கிளம்புங்கன்னார். இது நடந்தது 10ஆம் தேதி. 11ஆம் தேதி என்ன பண்ணினேன், எனக்கு வந்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி பெரியவா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணுன்னு ஆசை. அதனால் மாலை 3 மணிக்கு கிளம்பினேன். எங்கள் ஆத்துக்கார்கிட்ட சொன்னேன், மனைவி கிட்ட சொல்லி, நண்பர்கள் உறவினர்கள் நெருங்கிய உறவினர்களுக்கெல்லாம் ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வச்சுடலாமா, நான் பெரியவாளை தரிசனம் மட்டும் ஓடி வந்துடுன்னு சொல்லிட்டு 3 மணிக்கு கிளம்பி தாம்பரம் படப்பை வழியாக போய் காஞ்சிபுரம் போயிட்டு 5 மணி அங்கே போய் சேர்ந்து விட்டேன். பெரியவா வந்து சந்திரமௌலீஸ்வர பூஜை செய்கிற அந்த மேடையில் இருக்கா, பெரியவா திரையில் இருக்கா. நான் கொஞ்சம் போய் ஒரு பாட்டு பாடினோடனே பெரியவா திரையை விளக்கிட்டு வெளியில் வந்தான், மேலே வர சொன்னான். அந்த மேடைக்கே ஏறி போயிட்டேன். அப்போ பெரியவா சொன்னால், பக்கத்தில் வீழிநாதன் ஐயா நினைக்கிறேன், சார் நினைக்கிறேன், வேறு ஒருத்தர் நண்பர், 3 பேர் இருந்தோம். பெரியவா என்ன சொன்னால், எப்பொழுது நீனே பேசுவேன், நீனே பாடுவேன், இந்த தடவை நான் தான் பேச போகிறேன். அப்பா, அவருடைய பேச்சுக்காக உலகமே காத்து கிடக்கிறது. அந்த சமயத்தில் பெரியவா சொன்னால், நான் தான் பேச போகிறேன், நீ ஒன்றும் பேசிகிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா பேச ஆரம்பித்தா. அனுக்கிரக பாஷணம் பேசலான்னு சொல்லப்படாது. நான் பெரியவாளுடன் அமர்வதற்கு முன்னே ஸ்ரீபண்டம் பாலுலாம் இருந்தால் அவகிட்ட சொன்னேன், நாளைக்கு நான் வந்து டெல்லி போகிறேன், அங்கேருந்து நான் அல்ஜீரியா போகிறேன், 3 வருஷம் ஆகும் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்குன்னு சொன்னேன். எதுக்குடா போகிறேன்னா, இதை மாதிரி மருந்து வாங்கணும், என் பொண்ணுக்கு அல்ஜீரியா பக்கத்தில் இட்டாலியில் ஒரு மருந்து இருக்கிறது, ஐஎஃப் செரனோ இட்டாலின்னு ஒரு இடம், வேறு எங்கேயுமே கிடைக்கல அந்த மருந்து. இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் டாக்டர் சொன்னார், அங்கே தான் கிடைக்கிறது, போயிட்டு வான்னு. அதுக்காக இந்த வாய்ப்பை நான் தேடினேன். அதற்கேற்றால் போல் அல்ஜீரியாவிலே வேலை வந்தது. அதை அவர்கிட்ட சொன்னோன்னு அவர் சொன்னார், பெரியவா கிட்ட சொல்லிடாதரா, ஆனால் பெரியவாளுக்கெல்லாம் தெரியும், பெரியவா வேண்டான்னு சொன்னால் என்ன பண்ண போகிறேன்னா, வேண்டான்னு என்னோட அஷடே ஏண்டா இது மாதிரி சான்ஸ் கிடைக்குமா, உன்னை எத்தனையோ பேரில் செலக்ட் பண்ணியிருக்காங்கிற, இது கிடைக்கிற வாய்ப்பே விட்டுருப்படாது, பெரியவா கிட்ட சொல்லு, பெரியவா கிட்ட வாங்கிட்டு போ அப்படின்னா. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது முடிச்சுட்டுருந்தே. பெரியவாளே என்ன சொன்னான்னா, அன்றைக்கி ஃபுல்லாக 5 மணி 5:15 ஆரம்பித்தா பெரியவா பேச்சு, அனுக்கிரக பாஷணம். 5 ஆச்சு, 6 ஆச்சு, 6 ஆச்சு, 7 ஆச்சு. வெளிநாட்டில் போய் என்னென்ன சிரமங்கள் இருக்குது, வெளிநாட்டுக்கு போனால் என்னென்ன சிரமங்கள் இருக்குது, அனுஷ்டானங்கள் எல்லாம் நித்த கர்மா நைமித்த கர்மாலாம் செய்ய முடியாது இருக்குது இப்படிங்கிறதெல்லாம் பேசியிருந்தான். முன்கூட்டி என் மனசில் உறுத்துறது, அப்படியே பட்டுன்னு தலையில் அடிக்கிற மாதிரி இருக்குது. பெரியவா கிட்ட சொல்லிவிட முடிய ஆவல் ஏற்படுறது. இத்தனை ஏற்பாடு பண்ணி அவள் டெல்லியில் எல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டா, போயே ஆகணுங்கிற நிலைமையில் அப்போ பெரியவா சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் சொன்னால், மணி 7 ஆச்சுரா, இருட்டி போயிடுது, ஒரு காடா விளக்க கொண்டு சொன்னால், அவருடைய விளக்கே வேண்டாம், அருள் ஜோதி வள்ளல் இல்லையா, அவர் தெரிகிறது, முகம் பிரகாசமாக தெரிகிறது. பெரியவா சொன்னாங்க, பத்மநாபன் தெரியுமா அவனுக்குன்னா, தெரியுமா பெரியவா அப்படின்னு. அவன் அந்த காமாட்சி சுப்பிரபாதெல்லாம் பாடுவானே, அவன் நாற்று காமாட்சி அம்மன் கோயில்கிட்ட அவள் அதில் போய் தக்கிட்டு காட்டாளவா அப்படின்னா. நான் என்ன பண்ணுறது, மென்னு முழுங்கினேன். பெரியவா என்னுடைய நிலைமையை புரிஞ்சுட்டா, பத்திரமா போயிட்டு வா. அந்த பத்திரம்ங்கிற வார்த்தை எப்பேற்பட்ட வார்த்தை, அம்மா எல்லாம் சொல்லுவா எல்லாருக்கும், பத்திரமா போயிட்டு வா. பத்திரம்னா மங்களம்னு அர்த்தம். மங்களமாக போயிட்டு வான்னு வரி அனுப்பி வச்சா, பிரசாதம் கொடுத்தா. அதற்கு பிறகு கஷ்டப்பட்டு கடைசியில் பஸ்ஸை பிடிச்சி டாக்ஸியை பிடிச்சிக்கிற மாதிரி ஓடி வந்து ராத்திரி 11-12 மணிக்கு வந்து சேர்ந்தேன். எதுக்கு சொல்கிறேன், அப்படி முடிச்சுண்டு கார்த்தால் 12ஆம் தேதி கிளம்பி 14ஆம் தேதி அங்கே டெல்லி போய் சேர்ந்தாச்சு. 15ஆம் தேதி ராத்திரி டெல்லியிலேருந்து
ஃப்ராங்க்ஃபர்ட் போகணும், ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து அல்ஜியர்ஸ் போகணும். இது மாதிரி இதில் பயண ஏற்பாடுகள் பண்ணி நடந்தது. அது கூட அங்கேயும் பெரியவா கருணையினாலே எல்லாம் நடந்தது. காரணம், போன ஃப்ளைட்டு லேட்டாக போயிடுது. உடனே அங்கேருந்தவா சொல்லி எனக்கு டைவர்ட் பண்ணி பாரிஸ் வழியாக டைவர்ட் பண்ணி அல்ஜீரியாவுக்கு 11 மணி 12 மணிக்கு போய் சேர்ந்தேன். சேர்ந்த பொழுது அந்த அல்ஜீரியாவில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ்லாம் என்னை ரிசீவ் பண்ணால், ராத்திரியே நீங்கள் போகணும் சார், அடுத்த நாள் காத்தாலும் நீங்கள் சைட்டில் இருக்கணும் அப்படின்னா. டயர்டாக இருந்தது. கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் அங்கேருந்து அன்டிபிஷன் ஒரு இடம், அல்ஜியர்ஸ்லேருந்து அன்டிபிஷனுங்கிற இடம். அதை அந்த இடத்துக்கு என்னை அனுப்பிச்சி விட்டேன். அதுதான் முற்றும் அறிந்த முனிவர் என்று இந்த தெய்வருள்ள எழுதியிருக்கேன். அப்போது பல இயந்திரங்கள் 554 மிஷின்ஸ் இருந்தது. அந்த இயந்திரங்கள் எல்லாம் பழுதுபட்டு நிலையிலே இருந்தது. பணியாளர்களுக்கெல்லாம் அடி, சில பேர் ஊனமுற்றார்கள். இவ்வளவு கஷ்டமெல்லாம் இருந்தது. அடுத்த நாள் கார்த்தால் எழுந்து ஸ்நானத்தை பண்ணிட்டு சந்தியானத்தை பண்ணிட்டு வெளியில் போய் வந்தேன். அங்கே டைரக்டர் ஆஃப் ஒர்க்ஸ் ராமகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார், ஜெனரல் மேனேஜர் அவர் சென்ட்ரல் ரயில்வேல. அவருக்கு மேலே ப்ராஜெக்ட் டைரக்டர் செல்லம்னு ஒருத்தர் இருந்தார். 2 பேரும் வந்தார். என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னார். இது மாதிரி அவர் டிப்டி சிஇயாக இருந்தபோதே இந்த செல்லம் அவர்களுக்கு தெரியும். அவர் என்னுடைய நேர்மையை பாராட்டி நான் சொன்ன ஒரு பையனுக்கு வேலை பண்ணி கொடுத்தார் 1975. அந்த பையன் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. அப்போது நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பெரியவா தான் சார், ஒரு விஞ்ஞாபனம் பண்ணுறேன். நம்முடைய ஸ்ரீ மகாபரிவாளுடன் நாமெல்லாம் அவர் தரிசனம் கிடைச்சிருக்க நமக்கெல்லாம் நம் துயரங்களை சொல்லி இனி இடர்பாடு வாராதிருக்க ஆசி கோரி ஒரு கடிதம் எழுதினால் என்ன என்று விஞ்ஞாபித்தேன். பயந்தேன். அதான் ஃபஸ்ட்டு டாபிக் அவரோட பேசுகிறது. அவரும் அக்ரி பண்ணிட்டார். உடனே அந்த அதிகாரிகள் கையொப்பமிட ஸ்ரீமடத்துக்கு கடிதம் எழுதினார். அப்பொழுதெல்லாம் என்ன பண்ணுவா, இர்கான் டெல்லியிலேருந்து ஒரு மெசஞ்சர் 15 நாளைக்கு ஒரு தடவை வருவார். கடிதங்கள்லாம் வாங்கிட்டு போவார். முக்கியமான தஸ்தாவேஜுகள், சில மிஷினரி, சில பார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவார். அங்கேருந்து கொணர்வார்கள். அந்த சமயத்தில் இந்த ஸ்ரீமடத்துக்கு கடிதாசி போச்சு. கொரியர் சர்வீஸில் போயிடுத்து 15 தினங்களிலே பிரசாதம் வந்தது. அதுவும் சனிக்கிழமை பிரசாதம். அந்த நான் இருக்கின்ற இடத்துல பெரிய இடம் கொடுத்துருந்தா, அது பாதி இடம் நான் எடுத்துன்னு அவ்வளோ பெரிய இடம் தேவையில்லைன்னு பாதி இடத்தை நான் ஒரு பஜனை செய்வதற்கு ஏற்பாடு செய்து கொண்டேன். அங்கே நிறையா படங்கள்லாம் வச்சு ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் மேல் பஞ்சரத்னம், அதற்கு பிறகு விஷ்ணு சகசரநாமம், ஹனுமான் சாலிசா 3 சொல்லுவார். அங்கே இருக்கிற அதிகாரிகள்லாம் பெரிய லெவலில் இருக்கிற அதிகாரிகள், அவருடைய மனைவிகள்லாம் என்ன பண்ணுவா, மனைவிமார்கள் நிறையா பட்சணங்கள் பிரசாதங்கள்லாம் கொண்டு வருவா. எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்து நாங்கள்லாம் சந்தோஷமாக எல்லோரும் விபூதி இட்டு குங்குமத்தை இட்டு இப்படிலாம் அந்த இடத்துலையும் விடாத பண்ணியிருந்தோம். காரணம், அங்கே இருக்கிற அல்ஜீரியாவில் முஸ்லீம் ஜனங்களுக்கும் முஸ்லீம் நிறைய மாஸ்க், அதுக்கெல்லாம் நான் வாட்டர் சப்ளை பண்ணுவேன். நான் என்னுடைய கண்ட்ரோலில் நிறையா வாட்டர் டேங்கெல்லாம் இருந்து அவளுக்கெல்லாம் வியாழக்கிழமை அந்த மாஸ்க்குக்கெல்லாம் தண்ணீர் ஒப்பிடுவேன். அவளுக்கு அது சோர்ஸ்லேருந்து கொண்டு வர சொல்லுவேன். அவள்லாம் எங்கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்ட் வச்சுருந்தா. அதனால் சனிக்கிழமை பூஜைக்கெல்லாம் தடையெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி அந்த ஸ்ரீமடத்து பிரசாதத்தை எல்லாம் எட்டுண்டோம். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன். அதற்கு பிறகு 1989 வரையிலே ஒரு விதமான ப்ராப்ளம் இல்லை. 74% மிஷினரிஸ் ஃபெயிலியர் இருந்தது. அது 17% ஆச்சு. எனக்கு 1500 டினார் ரானேங்கிற டைரக்டர், அவர் சேர்மன் ஆஃப் தி இர்கான் ப்ராஜெக்ட் எனக்கு அனுப்பிச்சிருந்தான். ஏக்கு சொல்கிறேன், பெரியவாளுடைய மகத்துவம் அப்படி. அந்நிய மண்டிலே பெரியவாளுக்கு தெரியும் நான் அங்கே போகிறேன்ட்டு. அங்கேயும் எனக்கு இந்த மாதிரி அருள் செய்தார்கள். ஆதலினாலே 1989 வரை அந்த மிஷனரிஸ் ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட எர்த்வொர்க் டிவிஷன் ஒன்று, பிரிட்ஜ் டிவிஷன் ஒன்று, பைலிங் டிவிஷன் ஒன்று, சூப்பர்வைசர் டிவிஷன் ஒன்று. சூப்பர்வைசர் டிவிஷனில் ஷப்த பார்க் நான் தான். கிட்டத்தட்ட 54-60 வெஹிக்கிள் வேறு. இத்தனை வெஹிக்கிள் கூட ஒரு கார் டயர் கூட ரிப்பேர் ஆகுது. 3 வருஷ காலம் 1986 89 வரை அந்த மிஷினரிஸ்லாம் செக் பண்ணி ஓரான் ஓரான் போர்ட்டு போய் அத்தனை மிஷினரிஸை மலேசியாவுக்கு அனுப்பிச்சி விட்டு வரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த
ஸ்ரீ ராமகிருஷ்ணன் அவர்கள் அங்கிருந்து நார்த் ஃப்ரான்டியர் ரயிலுக்கு ஜிஎம்மா போனார். அங்கே சில ப்ராப்ளம் இருந்தது. அவர் வந்து எனக்கு ஃபோனில் பேசினார். நான் பெரியவாட்ட போகணுமே, அழைச்சின்னு போறியான்னார். இதை விட என்ன வேலை இருக்குது அப்படின்ட்டு உடனே அவர் வந்தோடனே அவர் பெரியவாக்கிட்ட அழைச்சிட்டு போனேன். அழைச்சிட்டு போனோடனே பெரியவா தரிசனம் பண்ணிட்டு, நான் தான் போனது அவருக்கு சொல்லவே வேண்டாம், அவருக்கு தான் எல்லாம் தெரியவே, எல்லாம் இருந்த ஞானி இல்லையா. அவர் சொன்னார் நல்லபடியாக வந்து விட்டியான்னார். நல்லபடியாக வந்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த ராமகிருஷ்ணன் அவரை தனியாக அழைச்சிட்டு போகிற சொன்னார். உள்ளே போயிட்டு அவர் 2 பேரும் என்ன பேசினான்னு தெரியாது. அவர் சொன்னார், இது வரைக்கும் பெரியவாளை தரிசனம் பண்ணதில்லை, 60 வயசு ஆக போகிறது எனக்கு, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த பெரியவாளுடைய தரிசனத்தை பண்ணி கொடுத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப என்னை பாராட்டினார். அவர் இன்னும் ஜெயநகர் தான் பெங்களூரில் இருக்கார். 1991 பார்த்தது அவரை, அப்புறம் பார்க்க முடியல, எங்கே இருக்காரோ தெரியல. எதுக்கு சொல்கிறேன், அப்படி பெரியவாளுடைய கருணையினாலே இத்தனை நடந்தது. ஒரு கர்ப்பிணி பெண், அதை பற்றி ஒரு தெய்வ தரிசனத்தில் எழுதினேன், தெய்வ அருளில் எழுதினேன். அவள் என்ன பண்ணா, பெரியவா கிட்ட ஒரு சுவாசினி பூஜைக்காக வந்திருந்தான். சுவாசினி பூஜைக்கு போன போது பெரியவா பார்த்துட்டு வரிசையில் நின்றுந்தா. சுவாசினிகளுக்கெல்லாம் கர்ப்பஸ்திரீகளுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு பொற்காசுகளை கொடுத்த, தங்க காசு கொடுத்தா. அந்த பொண்ணுக்கு மட்டும் 2 காசு கிடச்சிது. அவள் அந்த பொண்ணு என்ன பண்ணினா, நான் திரும்பி இப்போ பெரியவாக்கிட்டே போய் எங்கிட்ட 2 கொடுத்துட்டேள், 1 திருப்பி கொடுக்குறேன். நான் இல்லை 1 உனக்கு, இன்னொன்று வயத்தில் வளர்கிற சிசுக்குன்னார். அந்த பொண்ணு 3 மாதம் ஆறுது, யாருக்குமே தெரியாது, யாருக்கும் சொல்லவும் இல்லை. இது நடந்த விஷயம். அந்த பொண்ணுக்கு 2 குழந்தை பிறந்தது. ஒன்றுக்கு பேர் கணேசன், இன்னொரு பையனு பேர் சுப்பராமன். இன்னும் நங்கநல்லூரில் அவள் பெரியவா சிஷ்யாலாக இருந்துட்டு கோவிலுக்கெல்லாம் வந்துட்டு இருக்கான். அந்த பையனே எனக்கு சொன்னான், அதுதான் இந்த இதில் எழுதினேன். அப்படி மகா பெரியவா எந்தெந்த இடத்துலையும் இருப்பாள். உலகத்துலேயும் ஃபுல்லாக எப்படி வந்து இந்த இதில் பிருந்தாவனத்தில் நம்ம அதிஷ்டானத்தில் இருக்கிற பெரியவா ஜெகன்பூர்வமாக இருக்கிருந்துருக்கா. மந்திராலயத்தில் இருக்கார் ராகவேந்திர சுவாமிகள் 300 வருஷம் இருந்து நம்மளை காப்பாற்றுவா அப்படின்னு சொன்னது மாதிரி நம்முடைய பெரியவாளும் ஆண்டாண்டு காலம் நம்மை காப்பாற்றுவான்னு எந்த சந்தேகமே கிடையாது. ஒரு தடவை மகா மதுரை சோமு அவர்கள் கலவை போகலாமான்னு, கலவைக்கு போகணும். கலவையில் பெரியவா இருந்தா. கலவையில் பார்த்துட்டு பெரியவா சொன்னால் விசாரித்தா, நல்ல பாட்டெல்லாம் விசாரித்தா. அப்புறம் மதுரை சோமு சொன்னார், கவிஞரே பெரியவா பேரில் ஒரு பாட்டு பாடுங்களேன், ஒரு எழுதுங்களேன். கலவையிலே காட்சி தரும் கந்தனின் மறுகுருவே, காஞ்சி புகழ் கருணை வளர் காமகோடி சத்குருவே, கலவையிலே காட்சி தரும் கந்தனின் மறுகுருவே என்று இந்த பாட்டை பாடி அவர் எழுதி அவர் கொடுத்து அவர் பாடினார். அப்படியே சந்தோஷப்பட்டார். பெரியவா வந்து இப்போ எழுதினியா போடலாம் பெரியவா. ஆமாம், எதுக்கு சொல்கிறேன், எதுவுமே தெரியாதே கிடையாது. ஆகவே யார் யார் பெரியவா கிட்ட வந்து அன்பாக இருக்காளோ அவளுக்கெல்லாம் எல்லா கருணையும் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் அவர். இப்போது ஒரு குறள் உண்டு, கற்றதனாலாய பயன் என்கொல் வாலறிவன் நற்றாள் தொழாரணின்னு என்று பாட்டு. அதுக்கு அர்த்தம் சாதாரணமாக சொல்லுவா, படிக்கிறதுனால பயன் என்ன, இறைவனை தொழ வேண்டும், அவ்வளோதான். அப்படி இல்லை. இந்த கற்றதுனால என்ன வருது, கல்வியினால் அறிவு வருது, அறிவினால் ஒழுக்கம் வருது, ஒழுக்கத்தினால அன்பு வருது. அன்புங்கிறது சொல்லும் பொழுது ஒரு பாட்டு ஞாபகம் வருது, நாமக்கல் கவிஞர் எழுதின பாட்டு. அன்பு என்ற ஒன்றை நாம் மருந்து கொள்ள கூடுமேல் துன்பம் என்ற யாவையும் தூரமாக ஓடுமே, வம்புவாது வார்த்தை முற்று வாயடங்கி போகுமே, இன்பமாக நாமெல்லாம் இங்கிருந்து வாழலாம். ஜாதி பேத சண்டையும் சமய வேத கொடுமையும் மோதி மோதி மக்கள் தம்மை மூடராக்கும் அளவையும் நாதியற்று போகும் இந்த நானிலத்தின் மீதிலே ஆதினால மன்னை செய்த அன்பை என்னும் போதிலே அன்பு கொண்ட பேர்களுக்கு அச்சமில்லை எங்கனும் முன்பு என்றும் கண்டிராத ஊர்கூரோடும் தங்கலாம், செம்பு கொண்ட தங்கமென்ன சொந்த தீமை மாற்றலாம், வெல்ல வந்த சேனுகூட வேகமற்றதாகுமே, கொல்ல வந்த வில்லும் வாழும் கூர்வழுங்கி போகுமே, கல்லும் கூட கனிவு கொண்டு புல்லை போல காணுமே, சொல்லும் இந்த கண்மை மட்டும் சுத்தமாக பேணினார், நாய் நறுக்கு அச்சமூட்டு நவைகளுக்குள் காந்தியார் போய் நடந்த யாத்திரைக்குள் புழுத கன்பு சேர்ந்ததாம். இப்படி நாமக்கல் கவிஞர் எழுதியிருப்பார். இது கவிதாஞ்சலின்னு ஒரு புஸ்தகம். இதை 1956ஆம் வருஷம் கல்கி ஆசிரியராக இருந்த ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் சுத்தானந்த பாரதியாரும் இருவரும் வந்து குறிஞ்சிப்பாடியிலே வந்து ஒரு பள்ளிகளை எஸ்கேவி ஸ்கூல் எஸ்கேஎஸ் வேலாயுதம் ஸ்கூல், அந்த ஸ்கூலில் நான் படிச்சுட்டு இருக்கிற பொழுது ஒரு போட்டி நடந்தது. அதில் முதல் பரிசு எனக்கு
அதுக்கு கலைமைகளும் திருவுகளும் ஒரு புஸ்தகத்தை ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் சுத்தானந்த பாரதியார் அவர்கள் இந்த கவிதாஞ்சலி என்ற புத்தகத்தை எப்படி ரவீந்திரநாத் தாகூர் எப்படி கீதாஞ்சலி எழுதினாரோ அப்படி கவிதாஞ்சலி என்ற புத்தகத்தை கொடுத்தார்கள் 1956ஆம் வருஷம். அது இன்னும் ஞாபகம் இருக்குது. கிட்டத்தட்ட 44 53 63 வருஷம் ஆகுது. இன்னும் அந்த பாடல் ஞாபகம் இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்? அன்புக்கு அவ்வளோ மகத்துவம். முன்னே சொன்னேன்னு பார்த்தல, கற்றதனால் ஆய பயன் என்ன? கல்வியினால் அறிவு வருது, அறிவினால் ஒழுக்கம் வருது, ஒழுக்கத்தினாலே அன்பு வருகிறது, அன்பினாலே அருள் வருகிறது, அருளினாலே துறவு வருகிறது, துறவினால் இறைவனடி கிடைக்கின்றது. இதை சொன்னவர் என்னுடைய சொந்த கருத்தில் கம்பபாரதி இலங்கை ஜெயராஜ் அவர்கள் உயர்வள்ளுவ என்ற தலைப்பிலே பேசிக்கொண்டு வருகிறார்கள். அவற்றை அந்த பேச்சினை கேட்ட பொழுது நான் குறித்து கொண்டது. அப்படி உலகத்திலே ஒழுக்கத்தினாலே அன்பினாலே அறிவினாலே பெற்று இறைவனுடைய திருவருளை புரிய வேண்டும், திருவருளை சேர வேண்டும். அதுதான் உண்மையான பக்தி. அதனால்தான் பெரியவாளை நம்புவர்கள் எல்லாம், பெரியவாளை இன்றும் நேசிக்கிறவர்கள் எல்லாம், பெரியவாளை தொழுபவர்களுக்கெல்லாம் எல்லா நலனும் கிடைக்கின்றது. காவிருந்தால் பூவி இருக்கும், மனம் இருக்கும். காஞ்சி முனி பெயரொலிக்க அவர் அன்பு தழைக்கும். நாவிருந்தால் மொழி பிறக்கும், நன்றி என்ற நல்லாண்மை நலவிருக்கும். கருணை மேன்மை அன்புடன் இணைந்திருக்கும். அறிவு ஒழுக ஆற்றங்கள் வாழ்த்து ஆற்றல்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கும். மனிதருக்காக பாவிரிக்கும் மாற்றல் வரும், பணிவு தூய்மை வரும், பண்பாட்டை கருணை ஒரு வடிவில் கண்டே என்று ஒரு புத்தகத்திலே நம்முடைய பெரியவர் ஒருத்தர் இந்த அந்த விழாவுக்கு அடியின் சென்றிருந்தேன். ஜகத்குரு காவியம் என்று புலவர் பிரபாகரன் அவர்கள் எழுதினார்கள். 1995 வெளியிட்ட புத்தகம் இது. இதுக்கு ஸ்ரீராம் ட்ரஸ்ட் வெளியிட்டார். ஜகத்குரு காவியம் என்று அவ்வளவு அருமையாக இந்த பாடல் எழுதியிருக்கிறார். அந்த பாடலிலே ஒவ்வொரு பாடலும் அற்புதமான பாடல்கள். அத்தகைய பாடல்களை எழுதி அவருக்கு 5000 பரிசு தந்தார்கள். அந்த புத்தகத்திலே அவர் அப்படி எழுதியிருக்கிறார். அதற்கு பிறகு சில வார்த்தைகள். பெரியவாளுக்கு பிடிச்சதெல்லாம் சந்தியாவந்தனம்தான். பெரியவாளை நேசிக்கிறவர்கள், பெரியவாளை தொழுபவர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், அவள் சொல்கிறத கடைபிடிச்சா போகும். பெரியவாளுடைய படியரிசி திட்டம் இதை 1966 அடியனுக்கு சொன்னார்கள், ஆணையிட்டார்கள் என்று சொல்ல வேண்டும். அப்படித்தான் மாத வழிபாட்டு சங்கத்திலே, வார வழிபாட்டு சங்கத்திலே அது பிடியரிசி திட்டமாக வளர்ந்தது. அதே போலே பெரியவாளுக்கு பிடிச்சது சந்தியாவந்தனம். அவர் சொல்வார், வீட்டு பூஜை பணி சப்தத்தை விட பஞ்சபாத்திர உத்திரணி சப்தம் தாண்டா எனக்கு பிடிக்கும். என்ன, நீங்கள் ஆற்றுல பணி அடிக்கிறீர்கள், அந்த சப்தத்தை விட எனக்கு பஞ்சபாத்திர உத்திரணி சப்தம் தான் பிடிக்கும்ல. அதுக்கு என்ன சந்தியாவந்தனத்துக்கு உள்ள சிறப்புங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன். சேரன்மா தேவியிலே ஒரு ராஜா, அவருக்கு தோஷத்தினாலே, அவர் செய்த பாப காரியங்களினாலே உடம்பெல்லாம் பல நோய்கள் வந்தது. அதை தீர்க்க முடியாத நிலையிலே இருந்தார்கள். அப்போது அங்கே இருக்கிறவங்களாம் சொன்னால், நீங்கள் பாபத்தெல்லாம் ஒரு தங்க விக்கிரகம் பண்ணி அதில் ஆவாகனம் பண்ணிடுங்கோ, அது ஒரு அந்தணனுக்கு கொடுத்துருங்க, உங்களுடைய பாவெல்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னார். யார் வருவா? எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணார். ஒருத்தருபாக வரல. கன்னட தேசத்திலேருந்து ஒரு அந்தணர் வந்தார். நான் பண்ணுறேன், நான் இதை வாங்கிக்கிறேன்னு வந்தார். அந்த பிம்பத்திட பேசினார். அது கேட்டது 3ன்னு சொல்லுது. 3 வேளை சந்தியாவந்தன பலரை எனக்கு கொடுன்னார். அந்த பிம்பம் கேட்டது, தங்க விக்கிரகம். நான் முடியாதுன்னார். 2வது கொடுன்னார், முடியாதுன்ட்டார். ஒருவேளை மாத்தியான்மிகத்தினுடைய பலனையாவது கொடுன்னார். கொடுத்தோன்னே அந்த அதில் பிடித்திருந்த அந்த பிசாசு போல் இருக்கின்ற அந்த உருவம் சென்று விட்டது. அவருக்கும் சேரன்மா தேவி அரசருக்கும் நோய் தீர்ந்து விட்டது. இவர் அந்த ராஜா அந்த கன்னட பிராமணர் என்ன பண்ணார், இந்த தங்க விக்கிரகத்தை கையில் எடுத்துட்டார். அது பாவம் என்ன இருந்தாலும் சந்தியாவந்தன பலனை விற்கலாமோ, மாத்தியான்ய பலத்தை விற்ற தொட்டு அவருக்கு பாவம் வந்தது. அதை போக்குறதுக்கு என்ன வழின்னு கேட்டால், நீங்கள் அகஸ்தியர்கிட்ட போகணுன்னார். அகஸ்தியர் தேடி போனார். அகஸ்தியர் என்ன பண்ணினார், ஒரு இது சொன்னார், விதாயம் சொன்னார். அதுக்கு உபாயம் சொன்னார். அது என்ன சொன்னோம்னா, ஒரு மாட்டினுடைய வாழை பிடிச்சுன்னே போ, அது எங்கெங்கே நிற்கிறதோ அந்த இடத்துலலாம் முளையடிச்சு வை, அந்த வழியாக போய் எந்த இடத்துல நிற்கிறதோ அந்த இடத்துல கால்வாய் வெட்டு அப்படின்னார்.
அதுதான் கனடியன் கால்வாய்ன்னு இன்னும் இருக்குது தாமிரபரணி பக்கத்தில். ஓ கனடியன் கால்வாய்னா அது வேற ஒன்றும் இது இல்லை, கன்னட பிராமணர் கட்டிய கால்வாய். அதுக்கப்புறம் நிறையா கால்வாயெல்லாம் வந்தது. இதையெல்லாம் டாக்டர் சுதாசேஷன் அவர்கள் தினமணி வெள்ளிமணியிலே எழுதி கொண்டு வருகிறார்கள், பொருணை போற்றும் என்று. டாக்டர் சுதாசேஷன் அவர்களை அடியேன் பல ஆண்டுகளாக அறிந்தவர். அவர் உடற்பிடி போக்கும் மருத்துவர் மட்டுமல்ல, உளப்பிடி போக்கின்ற மருத்துவரும் கூட. காரணம், ஆன்மீக பேச்சுக்களினாலே அனைவருடைய உள்ளத்திலும் நிலைத்து நிற்பவர். அடியேன் எழுதிய பெரிய புராணம் ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை என்ற புத்தகத்திற்கு அவர் பணிந்துரை எழுதி கொடுத்தார்கள். எதுக்கு சொல்கிறேன், அப்பேற்பட்ட பெரியவா எல்லாவற்றையும் ஆசையாக கேட்பார். தமிழிலே எத்தை சொன்னாலும் சரி, இப்படி வடமொழியிலே அந்த கனம் இதெல்லாம் சாமம் எல்லாம் கேட்குற போது மாதிரி பாட்டெல்லாம் கேட்பா. ஒரு நாள் பிள்ளைத்தமிழ் பாடலை சொன்னேன், பாடுண்டா அப்படின்னார் பெரியவா. பேராதரிக்கும் அடியவிரதம் பிறப்பி பகழிக்கூத்தல்ங்கிற வைணவ பக்தர் எழுதின பாட்டுது. திருச்செந்தூரிலே சண்முகவிலாச மண்டபத்திலே தன்னுடைய வயிற்று வலி நீங்குவதற்காக பாடிய பாடல் அது. பேராதரிக்கும் அடியவிரதம் பிறப்பையை ஒழித்து பேரும் பெருவாழ்வும் கொடுக்கவரும் பிள்ளை பெருமான் என்னும் பேராளா சேரா நிறுத்தற் குலகாலா சேவற்கொடியா திருச்செந்தூர் வாழ் தேவா தேவர் செறிவிட்ட செல்வா என்று உன் திருமுகத்தை பாரா புகழ்ந்து உலைத்தாயார் பரவி புகழ்ந்து விருப்புடன் அப்பா வா வா என்று பரிந்துரை போற்றி பரிந்து மகிழ்ந்து வரவழைத்தால் வாராதிருக்க வழக்குண்டோ வடிவேல் முருகா வருக வருகவே வளரும் களவ குழுமையுமே கள்ளிக்கணவா வருக வருகவே உருகா மனமும் சிவஞானம் உணரா அறிவும் உணது புகழ் ஓதா நாவும் ஓத கேட்டு இனிக நதி போல பெருகாவிழியும் உடையேனே. முருகன் பேரை சொன்னால் கண்ணில் ஜலம் வரணும், இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? உருகா மனமும் சிவஞானம் உணராக அறிவும் உணது புகழ் ஓதா நாவும் ஓத கேட்டு இனிக நதி போல பெருகா விழியும் உடையேனே. பிறவி கடல் விழாமல் பேடி எடுத்துங்கெழுது உள்ளம் பிரியா விரிஞ்சி பதிவாழ் முருகா வருக சதுர்வேத போல்வா வருக வினைதிற்கும் முறைவா வருக மலர் ஆறுமுகா வருக மயிலேறும் மன்னா வருக அடியார்கள் தம் வாழ்வே வருக தெய்வ சிகாமணியே வருக வருகவே கருத்தே புகுந்து கதிகாட்டம் கண்ணே வருக மெய்ஞான கரும்பே வருக கருணைவழி காரே வருக ஆனந்த பெருக்கே வருக யாங்கள் பெரும் பேரே வருக மறுசொல்களி பிள்ளாய் வருக பெருங்கு தெய்வ பெம்மான் வருக குடமரங்கை தருக்கே வருக முடிகற்றும் தருவே வருக மண்பதிக்கோ தஞ்சே வருக எவைகளுக்கும் தாயே வருக பவப்பிடிக்கு மருந்தே வருக சபர்புரி வாழ்வே வருக மறையின் சிறைவை பொருளான வள்ளலே வருக வருகவே என்று அந்த பாட்டு போகிறது. பெரியவா பாட்டும் போது சொல்லவே ஒரு தரம் சரவணவா என்று சொன்னது போது இது மாதிரி பாட்டை பாடினேன். இன்னொரு தடவை மனக்கவலை மாற்றுவதற்கு மருந்து உண்டு, தனக்கும் இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கெல்லாம் மனக்கவலை மாற்றல் இருக்குதுமா. கவலைங்கிற வார்த்தை திருக்குறளில் ஒரு இடத்துல தான் வந்திருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. தனக்கும் இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கெல்லாம் மனக்கவலை மாற்றல் இருக்குது. இந்த மனக்கவலை மாற்றுறதுக்கு அந்த திருப்புகழ் ஒரு பாட்டு, வசனம் மிக வேற்றி மறவாதே மனதில் துயராற்றில் உழலாதே இசை பயில் சடாட்சரம் இசை பயில் சடாட்சரம் அரமதாலே இகபர சௌபாகியம் அருள்வாயே பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே பழனிமலை விற்றருளும் வேலா அசுரர் கிளை வாட்டி அசுரர் கிளை வாட்டி மிக வாழ அமர சிறை மேட்ட பெருமாளே. இப்படி திருப்புகள்லாம் பெரியவாளுக்கு பாடினா அவ்வளோ சந்தோஷப்படுவாள். பெரியவா தமிழ் படுத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆதரம் பயில் ஆர்வலர் தோழமை இந்த பாட்டுக்கு சொல்லும்போது சேரர் கொங்கு வைகாவூர் நன்னாடுறதும் திருத்தினா பெரியவா. அப்பேற்பட்ட பெரியவாளுடைய சரித்திரத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனையோ அனுபவங்கள் காண கிடைக்காது கொட்டி கிடக்கின்றது. அந்த முறைகளே இந்த ரமணி என்ற ஒரு பெரியவர் யூஎஸ்லேருந்து கேட்டிருந்தார், இந்த பாட்டுக்கெல்லாம் எனக்கு பாடி எனக்கு இதில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கன்ட்டு. அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சா கூட தமிழ் தெரியாது, இருந்தாலும் கூட எனக்கு நீங்கள் பாடினா அதுலேருந்து எடுத்துக்கிறேன்னா ரமணின்னு ஒரு யூஎஸில். அதே மாதிரி சுஜாதான்னு ஒரு யூஎஸ்ல இருக்கிறவ எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டால் பேசினா. என்னோட பேசும்பொழுது நான் ஆற்றுல எப்போ போட்டாலும் சரி ஒரே இசை வந்துன்னு இருக்கு, ஐகிரி நந்தினி மாதிரி இருக்குது, அந்த பாட்டு என்னன்னு தெரியலேன்னு. போன
உரைகளை பேசும் பொழுது நான் சிவகுருநந்தனை பாடும் பொழுது அதை நான் திருப்பி அனுப்பிச்சிருந்தேன். இதுதான் சார் என்ன அதிசயம் பாருங்க, இந்த பாட்டு தான் நான் கேட்டது அப்படின்னு சொன்னான். ஆகவே அந்த பாட்டை பாடி நிறைவு செய்யலாம் என்று இருக்கின்றேன். அந்த முறையிலே ಶಿವಗುರುನಂದನ ಶಂಕರ ಶೋಭಿತ ಕಾಮಪತಾಂಕಿತ ಪೀಠಪತೆ ನಿರ್ಭಜನ ವಂದಿತ ವಿಶ್ವ ಮನೋಹರ ಸರ್ವಕಲಾಧರ ಭೂತದನೋ ಶ್ರುತಿಪದಿ ಪೋಷಕ ದುರ್ಮದ ಶಿಕ್ಷಕ ಸಜ್ಜನ ರಕ್ಷಕ ಕಲ್ಪತರೋ ಜಯ ಜಯ ಹೇ ಶಶಿಶೇಖರ ದೇಶಿಕ ಕಾಂಚಿಮಠೇಶ್ವರ ಪಾಲಯ ಮಾಂ ಶ್ರೀಧರ ಶಶಿಧರ ಭೇದ ವಿಕಲ್ಪಣ ದೋಷ ನಿವಾರಣ ಧೀರಮತೆ ರಘುಪತಿ ಪೂಜಿತ ಲಿಂಗ ಸಮರ್ಚನ ಜಾತ ಮನೋಹರ ಶೀಲದನೋ ಬಹುವಿಧ ಪಂಡಿತ ಮಂಡಲ ಮಂಡಿತ ಸಂಸದಿ ಪೂಜಿತ ವೇದನುತೆ ಜಯ ಜಯ ಹೇ ಶಶಿಶೇಖರ ದೇಶಿಕ ಕಾಂಚಿಮಠೇಶ್ವರ ಪಾಲಯ ಮಾಂ ಹಿಮಗಿರಿ ಸಂಭವ ದಿವ್ಯ ಸರಿದ್ವರ ಶೋಭಿಶಿರೋವರ ಭಕ್ತಿನುತೆ ನಿಜ ಸಕಲಾಗಮ ಶಾಸ್ತ್ರ ವಿಮರ್ಶಕ ಪಂಡಿತ ಮಂಡಲ ವಂದ್ಯದನೋ ಬುಧ ಜನರಂಜಕ ಮಾನಸ ದೋಷ ನಿವಾರಕ ವಾಕ್ಯರತೆ ಜಯ ಜಯ ಹೇ ಶಶಿಶೇಖರ ದೇಶಿಕ ಕಾಂಚಿಮಠೇಶ್ವರ ಪಾಲಯ ಮಾಂ ಮಧು ಸಮಭಾಷಣ ದುರ್ಮದ ಶೋಷಣ ಸಜ್ಜನ ಭೂಷಣ ಧೀರಮತೆ ಸುಗಮುನಿತಾತ ಜಸೂದ್ರ ವಿಮರ್ಶಕ ಶಂಕರ ಬೋಧಿತ ಭಾಷ್ಯರತೆ ನಿಗಮ ಸುಲಕ್ಷಣ ರಕ್ಷಣ ಪಂಡಿತ ಸ್ವರ ಮಂಡಲ ಭೂಷಕೇ ಜಯ ಜಯ ಹೇ ಶಶಿಶೇಖರ ದೇಶಿಕ ಕಾಂಚಿಮಠೇಶ್ವರ ಪಾಲಯ ಮಾಂ ರತಿಪತಿ ಸುಂದರ ರೂಪ ಮನೋಹರ ಬುಧ ಜನರಂಜಕ ಮಾನಸ ಸಾರಕಗೆ ದುಹಿನದರಾದರ ಪುತ್ರಿಯ ಮೋಹಿತ ಕಾಮಕಲೇಶ್ವರ ಭೂಜಕಗೆ ಕನಕತರಾತರ ಕಾರ್ಭುವನಂದಿತ ಕಾಮಕಲದೃಢ ಭಕ್ತಿನುತೆ ಜಯ ಜಯ ಹೇ ಶಶಿಶೇಖರ ದೇಶಿಕ ಕಾಂಚಿಮಠೇಶ್ವರ ಪಾಲಯ ಮಾಂ ಶಿವಗುರುನಂದನ ಶಂಕರ ಶೋಭಿತ ಕಾಮಪದಾಂಗದ ಪೀಠಪತೆ ನಿರ್ಭಜನ ಮಂತ್ರಿತ ವಿಶ್ವ ಪುನೋಗರ ಸರ್ವಕಲಾಧರ ಬೋಧತರು ಸಲ್ಪತಿ ಪೋಷಕ ದುರ್ಮದ ಶಿಕ್ಷಕ ಸಜ್ಜನರ ಕಲ್ಪತರು ಜಯ ಜಯ ಹೇ ಶಶಿಶೇಖರ ದೇಶಿಕ காஞ்சிமட்டேஸ்வர பாலய மாம். இந்த அற்புதமான ஸ்லோகம் அது. அப்படி இந்த ஸ்லோகத்தை எல்லாம் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு அப்புறமும் பாடிட்டு இருக்கும்படியான பாக்கியம் கிடைக்கிறது. இன்றைக்கும் அதிஷ்டானம் போனால் இந்த பாட்டு தான் எனக்கு. அதே போல் ஸ்ரீ ஸ்ரீ மகாபரிவாளுடைய கராவலம்ப சோத்திரம் எனக்கு அண்மையிலே 1985 இல்லை 90 என்று சொல்லலாம். அதற்கு பிறகு நான் அந்த பாட்டு எனக்கு கிடைக்கல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2011ஆம் வருஷம் அமெரிக்கா போனபோது அந்த கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் எனக்கு கொடுத்தாரு. பிராதஸ்பராம்பி பவதீய புகாரவிந்தம் மந்தஸ்பிதம் ச ஜனதாபகாரம் ஜனானாம் சம்பத்கரிம் ச பவதோத்திர கடாட்சலக்ஷ்மீம் காஞ்சி மடேஷி மமதேஹி கராவலம்பம் பிராதஸ்பராமி கலிதோஷகராணி யானி ஹிருத்யானி துவயமதுராணி மனோகராணி வாக்கியானி தேத்யவதனாம் புஜன்னிகதானி காஞ்சி மடேஷி மமதேஹி கராவலம்பம் தக்ஷேண தண்டமவலப்ய சதைத்தரேண ஹஸ்தேன சாருகலசம் ச விராஜமானாம் ரக்தாம்பரம் ச தபசார கட்டிஸ்மராமி காஞ்சி படேஷ மமதேஹி கராவலம்பம் விஸ்மிருத்ய தோஷமயலம் ச சமமாப்ராதும் திராதும் ச யாத்ய பகவன் கிருதபக்த தீக்ஷாஹ பிராதஸ்பராபி யதி புங்கபேடுகம் யாம் காஞ்சி மடேஷ மமதேஹி கராவலம்பம் வக்ஷஸ்தலம் விமலகேம சமானவர்ணம் பஸ்மாங்கிதம் ஜனமனோகர குங்குமார்த்தம் பிராதஸ்பராமி பவதோத்திர சிரம் மகாத்மம் காஞ்சி படேஷ மமதேஹி கராவலம்பம் மத்தேவதுல்ய கமனம் ச நிரீக்ஷதேத்ய யாதவாவனாந்திர மனந்த கஜாட்சலேன பிராதஸ்பராமி கஜராஜ கதிம் தேவேதம் காஞ்சி படேஷ மமதேஹி கராவலம்பம் பிராதஸ்பராமி பவதீய பதாரவிந்தம்
யஸ்மாத் பிராயந்து துரிதானி மகேந்ததானி ஆயந்து தானி முகருத்து சுமங்களானி காஞ்சி பட்டேசமபதேஹி கராவலம்பம் ஸ்நானாச்ச பானாச்ச நிஷேவனாச்ச தியானாச்ச பாவலயம் பிராயந்தி ஹே தீர்த்தபாதான் சர்வபதம் தே தீர்த்தம் தீர்த்தி சரணம் பஜாமி காஞ்சி பட்டேசமபதேஹி கராவலம்பம். நம்முடைய பெரியவாதான் நம்மளெல்லாம் கைதூக்கி விடணும். ஆகவே இந்த அயல்நாட்டு மண்டியிலே அயல் மண்டியிலே என்னை ஆபத்தை விளக்கி அங்கே அருளிய அண்ணல் பற்றி இதுவரையும் கேட்டோம். அந்த சந்தர்ப்பத்திலே முன்னே சில விஷயங்களையும் சொல்லி அந்த அயல்நாடு செல்வதற்கு முன்னே நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் எப்படி காப்பாற்றி அருளினார், செல்வதற்கு முதல் நாள் என்னை அழைத்து ஆசீர்வாதம் தந்தது. அதற்கு பிறகு அங்கு சென்ற பின்னே அவருக்கு அந்த ஸ்ரீவடத்திற்கு கடிதாசி எழுதி உடனே பிரசாதம் வந்தது. இந்த பிரசாதம் கிடைத்த நாளாய் கிட்டத்தட்ட 3 வருஷ காலம் எந்த விதமான வில்லங்கமும் இல்லாமல் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் அந்த மிஷனரிஸ்லாம் வேலை செஞ்சது நம்முடைய இந்திய மண்ணிற்கு பெருமை தேடி தந்தது. அந்த ப்ராஜெக்டும் அந்த முடிக்கிற காலத்துக்கு முன்னாடியே முடித்து பிரெஞ்சு அதிகாரிகள் அல்ஜீரியா அதிகாரிகளும் பாராட்டினான்னா அந்த பெருமையெல்லாம் பெரியவாளுக்குத்தான் சேரும் என சொல்லி இந்த அளவிற்கு இதை பேசுகின்ற வாய்ப்பை கொடுத்த பரத்தவர்களுக்கு நன்றி கூறி மேலும் மேலும் பல விஷயங்கள் பெரியவாளை பற்றி சொல்ல வேண்டும் என்ற ஆசை இந்த நேரத்திலே இந்த சந்தர்ப்பத்திலே அடியேன் சில பாடல்களையும் பாடுகின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. பெரியவாளுடைய கருணையினாலே மேலும் மேலும் அனைவரும் நலமாக வளமாக கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளவி கழுபிடிகளாத உடல் சலியாத மனம் அன்பகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதி கோணாது கோலுமொரு துன்பமில்லாத வாழ்வு தூயவர் பாதத்தில் அன்பு அனைத்தும் பெற்று நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலிமை துணிவு வாழ்நாள் வெற்றி நல்லூர் நுகர்ச்சி என்ற 16 பேரும் பெற்று 16 பேர்னா 16 நபர்கள் அல்ல. நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை சந்தானம் அறிவு என்ற நல்லூர் நுகர்ச்சி தொகுதரும் 16 பேரும் என்று சொன்னார்கள். அப்படி 16 பேரும் பெற்று நலமாக வளமாக வாழ வேண்டும். அவளை நினைப்பவர்களுக்கு எந்தவிதமான கட்டமும் வாராது. எப்படி அபிராமி பட்டர் சொல்வது போலே மணியே மணியின் ஒளியே ஒளியின் மணிபுணிந்தணியே அணியுமணி கழுகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே. அவகிட்ட போனால் நமக்கு நம்முடைய கஷ்டங்களாக தீர்ந்துடும். போகாட்ட அவளுக்கு ஒன்றும் நஷ்டமில்லை. அதான் சொன்னார் மணியே மணியின் ஒளியே ஒளியின் மணிபுணிந்தணியே அணியுமணி கழுகே அணுகாதவர்க்கு பிணியே. அந்த அப்படி போகாட்டவாளுக்கு அணுகாதவர்க்கு பிடியே பிடிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே படியேன் ஒருவரி மீன் பத்மபாதம் படிந்தவில்லை என்று சொன்னார். காணக்கிளையா கலையானவளே கருதக்கிளையா கலையானவளே பூனக்கிளையா புலையானவளே புனையக்கிளையா புதுவைத்தவளே நாணி திரு நாமமும் இந்துதியும் நவிலாதவரை நாடாதவளே. அவள் பேரை சொன்னால் நமக்கு சந்தோஷம் வரும், நமக்கு கஷ்டங்கள் எல்லாம் போகும். சொல்லாட்ட அவளுக்கு என்ன? அதனால் சொன்னார் நாணி திரு நாமம் நின்துதியும் நவிலாதவரை நாடாதவளே மாணிக்க ஒளி கதிரே வருவாய் மாதா ஜெய்வம் லலிதாம்பிகை என்று பாடுவார் அந்த லலிதா நவரத்தன மாலையிலே. அப்படி நன்றே வருகிடும் தீரே விளைகிடும் நான் அறிவது ஒன்றேயே வெள்ளை உனக்கே பரம் எனக்கு உள்ளையெல்லாம் அன்றே உனது என்று அழித்து விட்டேன் அடியாது உனக்குண்டே அருட்கடலே எவவான் பெற்ற கோமளவே என்று அபிராமி பட்டர் எப்படி அபிராமி பட்டருக்கு அபிராமி அம்மாள் மேல் பாடியது போலே நமக்கெல்லாம் எல்லா விஷயத்திற்கும் பெரியவாதா என சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஜெய ஜெய சங்கர காமாட்சி சங்கர காமகோடி சங்கர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ. பக்தி மொழியான தமிழ் வாழ்க. நமஸ்காரம்.